விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட அன்னியூர்ல புதிதா தொடங்கப்பட்டிருக்கிற அரசு கலை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா புத்தகங்களை வழங்கி அவர்களை வரவேற்று இருக்காரு. கல்வித்துறையில கவனம் செலுத்தி வரும் திமுக அரசு தமிழகத்தின் பல்வேறு இடங்கள்ல இந்த ஆண்டு புதிய கலை அறிவியல் கல்லூரிகளை தொடங்கி இருக்கு. விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட அன்னியூர்ல இந்த ஆண்டு முதல் செயல்படுத்த தொடங்கி இருக்கும் அரசு கலை கல்லூரி மாணவ மாணவிகள் உற்சாகத்தோடு வகுப்புகளுக்கு வருகை தந்து இருக்காங்க. இதையொட்டிய நிகழ்ச்சியில அப்பகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான திமுகவை சேர்ந்த அன்னியூர் சிவாவும் பங்கேற்று இருக்காரு. கல்லூரி வாழ்க்கையில கால் பதிக்கும் மாணவ மாணவிகள் அனைவரையும் அவர் உற்சாகத்தோடு வரவேற்று தன்னோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாரு. அப்போது அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாகவும் உற்சாகப்படுத்தும் வகையிலையும் வெற்றி தரும் மந்திரம் என்ற புத்தகத்தையும் வழங்கினாரு. உலகம் முழுக்க பல்வேறு துறைகள்ல சாதித்த தலைவர்களோட வாழ்க்கை வரலாறு பற்றிய இந்த புத்தகத்தை ஒவ்வொரு மாணவ மாணவியர்களுக்கும் அவரு உவகையோடு வழங்கினாரு. அப்போது நிகழ்ச்சியில பேசிய அவரு கிராமப்புற மாணவ மாணவிகளோட கல்வி தரத்தை உயர்த்த முதல்வர் ஸ்டாலின் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டாரு. புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் மூலமா கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்கும் வகையில சம்பளம் கொடுத்து அவங்கள முதல்வர் ஸ்டாலின் படிக்க வைக்கிறாரு அப்படின்னு அன்னியூர் சிவா பெருமிதத்தோடு சொன்னாரு. இந்த நிகழ்ச்சியில கல்லூரி பேராசிரியர்கள், மாவட்ட கல்வி அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று சிறப்பித்திருக்காங்க.